அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். அன்பென்னும் பெயரில் கைகேயி செய்த சதிச் செயல்கள் தீயன்பால் விளைந்த சாட்டையடியாய் உள்ளத்தை வாட்டியதே பரதனுடைய சினத்திற்கான காரணம். பாடல் எண் 895. நதி புரளும் பெருவெள்ளம் நாடழித்தே போட்டிடலாய் புதிய இவம் பாகனிடம் பொங்கு சினம் காட்டிடலாய் சதி செய்த தீயன்பு சாட்டையடி வாட்டியதால் கொதித்த நல்ல மனத்தினனும் கோபமொழி தீட்டினனே. இதுவே 895வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். நதி புரளும் பெருவெள்ளம் நாடழித்தே போட்டிடலாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம், கைகேயின் முன்னால் நின்று பேசுவதற்கும் கூட விரும்பாமல் கோசலை தாயின் அரண்மனைக்கு செல்லுகிறேன் என்று பரதன் புறப்பட்ட அந்த நேரத்திலேயே கைகேயியானவள் செயலற்று போய் நின்றாள். பரதனுடைய சினமானது ஒரு நதியிலே புரண்டு எழுந்து வந்த பெருவெள்ளமானது அந்த நாட்டையே அழித்து விடுவதைப் போலவும், புதிய இவம் பாகனிடம் பொங்கு சினம் காட்டிடலாய், நன்கு பழக்கப்படாத புதிய யானையானது, ஆண் யானையானது யானை பாகனிடம் தன்னுடைய பெருஞ்சினத்தை காட்டுவதைப் போலவே, அவனுக்கு அடங்க மறுப்பதைப் போலவே சதி செய்த தீயன்பு சாட்டையடி வாட்டியதா. கைகேயி செய்த சதி செயல்களால், அதுவும் அன்பு என்னும் பெயரிலே அவள் செய்த சதி செயல்களால் விளைந்த தீயன்பு என்பது சாட்டை அடிகளால் அவனுடைய உள்ளத்திலே விழுந்து, அந்த சாட்டை அடியானது அவனுடைய உள்ளத்தை வாட்டியதால் கொதித்த நல்ல மனத்தினனும் கோபமொழி தீட்டினனே. உள்ளம் கொதித்து போயிருந்த நல்ல மனம் கொண்டவனாகிய அந்த பரதனும் கூட கோபத்தால் விளையக்கூடிய சினம் மிகுந்த வார்த்தைகளை அவளை நோக்கி வீசினான். இதுவே அவனுடைய சினத்திற்கான காரணமாக இருந்தது. ஆனால் அவனுடைய சினத்தை கேட்ட, சினத்தை பார்த்த அந்த கைகேயியானவள் செயலற்று போய் நிலைகுலைந்து நின்றாள். இதுவே 895வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 896வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.